தாய் தமிழ் உறவுகளுக்கு புரட்சி வணக்கங்கள். ஒரு 2 நாள் முன்னாடி தான் நம்ம பேசியிருந்தோம். இனி அடுத்த ஒரு வருஷத்துல அதிமுக என்னென்ன பாடுபட போகுதுன்னு நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கு உண்டான அறிகுறிகள் இன்னைக்கே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு, அதுக்கப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் எழுப்பிய கலகக்குரல், இது எல்லாமே நீங்க செய்திகளில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி நம்ம பேசுவோம். அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம ஒரு கணக்கு போடுவோம். அது ஒரு விஷயம். நம்ம ஒரு அரசியல் கணக்கு போட்டு முன்னேறி போயிட்டு இருப்போம். அதையும் தாண்டி நம்ம எதிரியை எப்படி நம்ம அரசியலுக்கு பயன்படுத்திக்கிறாங்கிறதுலதான் ஒரு ராஜதந்திரம், ஒரு சாணக்கியத்தனம் இருக்கு இந்த இடத்துல. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு இந்த இடத்துல இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழக அரசியல் களத்துல அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அவங்க எடப்பாடியை 15 விழுக்காடுக்குள்ள நிறுத்திடணும், ஒரு 13ல இருந்து 15 விழுக்காடுக்குள்ள நிறுத்திடணுங்கிற ஒரு முடிவோட அண்ணாமலை அவர்கள் இருக்காரு. மத்திய பாஜகவும் எடப்பாடி அவர்களை வளர்த்து விடக்கூடாது, எடப்பாடி அவர்களை ஒரு 15% கண்டெயின் பண்ணி பிஜேபியோட டேர்ம்ஸ்க்கு தான் உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் பிஜேபியோட கணக்கு. அப்போ என்ன நம்ம நீங்க இதுதான் அவங்க கணக்கா இதுதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அவங்க என்னென்ன வேலை பார்ப்பாங்க அப்படின்னா, எடப்பாடி எந்த ஒரு கட்டத்திலையும் ஒரு அதிக பலம் பெற்றக்கூடாது, எந்த ஒரு பெரிய கூட்டணியும் அமைச்சிடக்கூடாது, புதுசா எதுவும் பெரிய சக்திகள் அவருக்கு சேர்ந்து அவரோட கட்சிக்கு வலிமை சேர்த்தக்கூடாது, கூட்டணிக்கு வலிமை சேர்த்தக்கூடாதுன்னு ரொம்ப கில்லாடித்தனமா வேலை பார்ப்பாங்க. அது அவங்களால முடியவும் செய்யும். ஏன்னா மத்தியில அரசாங்கம் இருக்கிறதுனால, நிறைய அமைப்புகள் கையில இருக்கிறதுனால, அதிகாரம் கையில இருக்கிறதுனால அவங்களால அதை கிரவுண்ட்ல செய்து காட்டவும் முடியும். புரியுதா உங்களுக்கு? அதனால அவங்க அதிமுக கட்சிக்குள்ளேயே பாதி பாதி அவங்க அதிமுகக்கு பாஜக கூட போகணும்னு கொஞ்சம் பேரும், இல்ல கட்சியெல்லாம் ஒன்றிணைக்கணும், வெளியே போனவங்க எல்லாம் திருப்பி ஒன்று சேர்க்கணும் சில பேரும், இல்ல நம்ம வேற மாதிரி கூட்டணி அமைக்கலாம், பாஜக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சில பேரும் இருக்காங்க. ஸோ கட்சிக்குள்ளே பல்வேறு கருத்து நிலவுது. ஆனா எடப்பாடி அவர்கள் ஒரு பழந்தென்னு கொட்டப்பட்ட அரசியல்வாதி. அவரு ஒரு அதிமுக மாதிரி பெரிய மலமுழுங்கி மகாதேவன்கள் இருக்க கட்சியில எல்லாம் ஒரு 20வது இடத்துல இருந்து முதல் இடத்துல எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டு வெளியே அனுப்பி மேல மேல இன்டர்னல் பாலிடிக்ஸ் எல்லாம் அவ்வளவு பக்காவா பண்ணி வரணும்னா அது லேசுப்பட்ட விஷயம் இல்ல. அதுக்கு அவரை பாராட்டணும். அவர் எல்லாரையும், ஆனா அவருக்கு முக்கியமான ஒரு பின்புலமா இருக்கிறது அவரோட சமூகம். மொத்த அந்த வெள்ளாள கவுண்டர் சமூகமா அவர் பின்னாடி நிற்கும், பெரும்பான்மையா அவர் பின்னாடி நிற்கும். அதனால அது அவருக்கு ஒரு பலம். அது போக அவர் உள்கட்சி அரசியல்ல இன்னுமே நல்லா பிரமாதமா தான் பண்ணிட்டு வர்றாரு. ஆனா அவருக்கு உள்ளுக்குள்ள அதிருப்தி இருக்குங்கிறத செங்கோட்டையன் வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த செங்கோட்டையன் அவர்கள் பேசின பேச்சுல இன்னொரு விஷயத்த நீங்க கூர்ந்து கவனிக்கணும். எம்ஜிஆர் மாதிரி வந்துட முடியாது எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதனால அவர் என்ன பண்ணா, அதிமுகல அவர் விஜய்க்கு பெருசா ஒரு அவ்வளவு பெரிய செல்வாக்கெல்லாம் இல்ல களத்துல. ஏன்னா அவர் ஒரு கிரவுண்ட் பொலிட்டிஷியன். செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. அதனால அவர் என்ன பண்றாரு, எடப்பாடி எதிர்பார்க்க அந்த அந்த அவர் சொன்ன விஷயத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, எடப்பாடி விஜயோட கூட்டணி அமைக்கிறதுக்கு எதிர்பார்க்கிறாரு. விஜயும் அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி நம்ம ஐயநாதன் வெளியே சொன்னாரு. அது போக அரசல் புரசலா அவர் இது வரைக்கும் எதிர்க்கல. களத்துல நமக்கு பார்த்தாலே தெரியும்ல. நம்ம திமுகவை தான் ஊழல் லஞ்சம்லாம் சொல்றாரு, அதே கூத்துதான் இந்த பக்கமும் நடக்குது. ஆனா நீங்க அதிமுக பத்தி விமர்சனம் எதுவும் பண்ணல. அப்படிங்கும் போது நீங்க அதிமுக பக்கம் உங்களுக்கு ஒரு சாய்வு இருக்குங்கிறது விஜய் அந்த ஆப்ஷனை வச்சிருக்காருங்கிறது நமக்கு தெரிய வருது. அதுலதான் இவர் கொஞ்சம் மண்ணள்ளி போட்டிருக்காரு செங்கோட்டையன். அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க விஜயெல்லாம் எதிர்பார்த்து கட்சியெல்லாம் பெருசா வளர்க்க முடியாது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கட்சியை ஒன்றிணைக்கணும். இப்ப வெளியே போனவங்க ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா, அப்புறம் பாஜக கூட சேர்றதுக்கு அவர் தயாரா தான் இருக்காரு. செங்கோட்டையன் அவர்கள் தயாரா தான் இருக்காரு. மற்றபடி ஜெயக்குமாரும், கேபி முனுசாமி, சி வி சண்முகம் போன்றவர்கள் தான் பாஜகவுக்கு எதிரான இருக்காங்கன்னு வச்சுங்களேன். எடப்பாடி அவர்களே பர்சனலா எதிராக தான் இருக்காரு. ஏன்னா அவர் நிறைய பேசிட்டாரு. அண்ணாமலையும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர், அவரோட லீடர்ஷிப்பை விட்டு கொடுத்து இறங்கி வரமாட்டாருங்கிறதா என்னோட பார்வை. ஸோ இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமா இந்த அரசியல் டைனாமிக்ஸ், எதிரில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய அரசியல் டைனாமிக்ஸை நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமா எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் அதிமுக விஜய் கூட்டணி வராம தடுக்கிறதுக்கு பிஜேபி எல்லா வேலையும் பார்ப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? அவ்வளவு சீக்கிரமா எல்லாம் அதிமுக கூட விஜய் கூட்டணிக்கு போயிட முடியாது. அப்படின்னாலும் விஜயோட பார்கெனிங்க ரொம்ப அடிச்சு நொறுக்குவாங்க பிஜேபி. அதாவது விஜய் பெரிய அளவுல அதிமுக கூட பார்கெயின் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சினாரியோ கிரியேட் பண்றதுக்கு பிஜேபி நிச்சயமா முயற்சிக்கும். அதுக்கு தேமுதிகவை தூண்டி விடுவாங்க, பாமகவை தூண்டி விடுவாங்க. அவங்க விஜய் அவங்களுக்கு கீழே தான் பார்கெயின் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது நடக்க போகுது. இப்ப விஜய்க்கு இந்த ஆப்ஷன்லாம் இல்லைன்னா அவர் ஒண்ணுல தனியா நிக்கணும், இல்லைன்னா வேற ஒரு வழி பார்க்கணும். அது அண்ணன் கூட வருவாரா இல்ல வேற தனியா நிக்க போறாரா அவர் பாடு. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும்
அண்ணன் வந்து அந்த ஏர்போர்ட் கொடுத்த பேட்டியிலே நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரு பாஜக கூட எல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி விஜய் வந்து லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு. விஜய் பணக்கொழுப்புன்றாரு. இந்த இடத்துல தான் இதை இன்னைக்கு ஹைலைட்டா போயிட்டு இருக்கிற இதை தான் சொல்றாரு. அவளுக்கு வந்து பணக்கொழுப்பு, மண்டல அறிவில்லாதவன் தான் வந்து தேர்தல் வியூக அமைப்பாளர்லாம் வச்சு நடத்துவோம், எனக்கு நிறைய அறிவு இருக்கு, காசு தான் இல்லைங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. அதை வந்து என்ன பண்றாங்க, ஒரு ஹைலைட்டா இன்னைக்கு ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு என்னென்ன ஊடகம், நீ ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நமக்கு எதிராகவோ இல்ல சாதகமாவோ ஊடகத்துல கருத்து பேசுனாங்களோ அது நமக்கு எப்பவுமே லாபம் தான். நெகட்டிவ் பப்ளிசிட்டின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நமக்கு நம்மளை பத்தி பேசினாலே பாசிட்டிவ் தான். அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுங்க. நீங்க இதுக்காகலாம் வருத்தப்பட தேவையே இல்லை. ஆனா நம்ம ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம விஜய் கூடயோ இல்ல விஜயோட ரசிகர்கள் கூடயோ தாவேகா கட்சி தொண்டர்கள் கூடயோ ட்விட்டர்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல நம்ம சண்டை போட தேவையே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதை வந்து அப்படியே விட்டுறணும், விஜய் கண்டுக்காம விட்டுறணும். நம்ம எதிரி விஜய் கிடையாது, நம்ம எதிரி திமுக தான் நமக்கு எதிரி. நம்ம மெயின் ரவுடியை தான் அட்டாக் பண்ணணும், அவனை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அவங்களை எப்படி பலவீனப்படுத்தலாங்கிறதான் நம்மளோட முழு சிந்தனையும் உழைப்பும் நோக்கமும் இருக்கணும். உங்களுக்கு புரியுதா? அதுக்கு என்ன வழி அப்படின்னா, ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வீக் ஆயிட்டே வருவாங்க. அது வீக் ஆகுறதுக்கு பல டைனமிக்ஸ் இருக்கு. பாஜக எடப்பாடி எந்திரிச்சிடக்கூடாது, அதிமுக எந்திரிச்சிடக்கூடாது, பெரிய அளவுல வளர்ந்துடக்கூடாதுன்னு அவங்க பாக்குறாங்க. அதே மாதிரி விஜயும் எடப்பாடியும் கூட்டணி சேர்ந்துடக்கூடாதுங்கிறதும் அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. எல்லா கட்சிகளும் தனித்தனியா நிக்கணும்னு சொல்லி திமுக ஒரு வேலையை பார்க்கும். இந்த விஜயும் எடப்பாடி சேர்ந்து நின்றக்கூடாது, அந்த கூட்டணி வலு பெற்றக்கூடாது, இந்த மாதிரி பாமக தேமுதிக எல்லாம் சேர்ந்து வலு பெற்றக்கூடாதுன்னு சொல்லி பாஜகவும் எதிர்பார்க்கும், திமுகவும் எதிர்பார்க்கும். இந்த மாதிரி நமக்கு எதிரிகள் எல்லாருமே வந்து இந்த கணக்கை போடுவாங்க. அதிமுக கூட்டணி வலுவடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கணக்கை வந்து நம்ம போட வேண்டிய தேவையில்லை. இதுல வந்து நம்ம எனர்ஜியை பயன்படுத்த வேண்டிய தேவையே இல்லை. நம்ம பாசிட்டிவா போயிட்டே இருக்கலாம். இந்த காலத்துல நம்ம என்னென்ன எடுத்தோமோ, திராவிட எதிர்ப்பு எடுத்தோம், ஈவேரா எதிர்ப்பு எடுத்தோம், அதே மாதிரி அடுத்தது வந்து நமக்கு உண்டான வாக்கு என்ன, நம்ம எப்படி இந்த கேஸ்ட் கன்சால்டேஷன் கொண்டு வர போறோம், தமிழ் சமூகங்களை வந்து எப்படி ஒன்றிணைக்க போறோம், என்னென்ன இஷ்யூஸ் எடுத்து ஒன்றிணைக்க போறோம், இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மொழிவாரி கணக்கெடுப்புல எப்படி நம்ம ஒரு கன்சால்டேஷனை கொண்டு வர போறோம், பறையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எப்படி உள் இட ஒதுக்கீடுல இருந்து என்ன பிரச்சனைகள் நடக்குது, அந்த இடத்துல இருந்து எவ்வளவு வாக்கு வாங்க போலாம்னு நம்ம வந்து இந்த ஒரு வருஷத்தை நம்ம பாசிட்டிவா தான் எடுத்துட்டு போகணும். நம்ம எனர்ஜிய விஜய் கட்சி கூடயோ இல்ல எடப்பாடி அவர்கள் கூடயோ இல்ல வேற நம்மள எவன் சீன்றான பாஜக கூடயோ இந்த யாரு கூட சண்டை போட்டு நீங்க வந்து உங்க எனர்ஜியை வீண் பண்ணிடாதீங்க. நம்ம பாசிட்டிவா தான் இந்த ஒரு வருஷம் போனோம். நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நமக்கு கூட்டணி யாரு வர்றா யாரு இல்ல அந்த பிரச்சனை நமக்கு கிடையவே கிடையாது. ஃபுல்லா பாசிட்டிவா போயிட்டே இருக்கலாம். நமக்கு உள்ள வர்ற வாக்கு எல்லாமே நமக்கு லாபம் தான். அதனால நம்ம யார்கிட்டையும் சண்டை போட தேவையில்ல, யாரையும் விரட்டி விட தேவையில்ல. நமக்கு எதிரி திராவிடம்ங்கிற கோட்பாடு. 3 விஷயம், பெரியாரா பிரபாகரனா, தமிழ் தேசியமா திராவிடமா, சீமான் அண்ணனா ஸ்டாலினா, இதுதான் இந்த 3 விஷயம் தான். இந்த 3 தான் நமக்கு வந்து எதிரில் நிற்கக்கூடிய சக்திகள். இந்த 3ஐயும் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். விஜயோ எடப்பாடியோ அண்ணாமலையோ நமக்கு ஒரு பொருட்டே இல்லை. நம்ம எனர்ஜி எதுவுமே அவங்க பக்கம் வேஸ்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. நாம் தமிழர் கட்சி சார்பா நிறைய ஊடகத்துல பேசுறவங்க, அண்ணன் சாட்டைத்துறை முருகன், ஏகலைவன் ஐயா எல்லாருமே சொல்றேன், நீங்க இந்த விஜயை பத்தி எல்லாம் கருத்து போட்டு நமக்கு வேஸ்ட். அதை பத்தி அதில் நேரம் செலவழிச்சு நம்ம பிரயோஜனமே இல்லை. அதனால நமக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. அவர் பெரியாரை இந்த கிளி கிழிச்ச ஈவேரா அவர்கள் இந்த கிளி கிழிச்சதுக்கே அவர் எதுவுமே பேசல. முதல்ல அவர் தான் கொள்கை தலைவரா வச்சிருக்காரு, சென்டர்ல வச்சு அவருக்கு தான் போய் மாலையெல்லாம் போடுறாரு. புரியுதா உங்களுக்கு? நம்ம இவ்வளவு தூரம் அடிச்சு பேசின அப்புறம் அவர் ஒண்ணுமே எதிர்கருத்து சொல்லல. அதனால நம்ம அவர்கிட்ட போய் சண்டை போடுறதுக்கு தேவையே இல்லை. இவங்க எல்லாம் விரட்டி விடுவாங்க. எடப்பாடி அவர்கள் எந்த லெவலுக்கு அவரை மட்டம் தட்டி கூட்டணிக்கு வரக்கு கேட்பாரு, எவ்வளவு சீட்டு கொடுப்பாரு, அதுலயே விஜய்க்கு புரிஞ்சிடும் இந்த அரசியல் களம் எவ்வளவு. ஒரு அண்ணன் சொல்லியிருந்தாருல, முதலைகள் நிறைந்த களம், நீ இறங்கும் போதுதான் உனக்கு தெரியும் சொல்லிப்பாரு, அதெல்லாம் உணர்ந்து வருவாரு. புரியுதா உங்களுக்கு? அதனால வந்து நம்ம இவங்க கூட சண்டை போட தேவையில்லை. அவங்க உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். மற்றபடி நம்ம எதிரிகளே அவங்களுக்குள்ள அடிச்சு அவங்க ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சேரலாம் பாத்துக்கிறாங்க. நம்ம பாசிட்டிவா இந்த களத்துல எப்படி வாக்கெடுக்க போறோம் அப்படிங்கிறத இந்த ஒரு வருஷத்துல நம்ம உழைச்சி எடுக்கணுமே தவிர நெகட்டிவா உங்க எனர்ஜியை யூஸ் பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க இந்த திராவிட கோஷ்டிகள் நடத்துற சேனல்ல அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புதுசா 2-3 சேனல் ஞாபகம் வந்தது. இந்த பேரலை, அப்புறம் பேரலை வேற, இந்த மனுஷபுத்திரன்லாம் சேனல் நடத்திட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆட்கள்லாம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முதல்ல தேடி அதெல்லாம் டூ நாட் ரெக்கமெண்ட் கொடுங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கருத்தியல் சார்ந்து எடுத்துட்டு போற சேனல்களை மட்டும் பாருங்க, அவங்கள வலுப்படுத்துங்க. அதுதான் நம்ம பாசிட்டிவா தான் இந்த ஒரு வருஷம் நம்ம போயாகணும், வேற வழியே இல்லை. எல்லா வாக்குகளையும் உள்ள கொண்டு வரக்கிற ட்ரை பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த எதிர்கட்சி திமுக அலைன்ஸ்ல இருக்க எதிர்கட்சியில நம்ம தான் முன்னாடி நிக்கிறோங்கிறத, நம்ம தான் கிங்கு அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும்.
இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. வாழ்க வளத்துடன்.